ஒரு தகுதியான சொன்னதை காப்பாற்றிய முதல்வர் என்றால் இவர்தான் தலைவர், இவர்தான் முதல்வர். இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் என்று நான் ஆக்குவேன், மக்களுக்காக தன்னை பணி செய்வேன் என்று ஒரு டெடிகேட்டட் லீடர்ஷிப் அவர்தான் என்று நான் சொல்கிறேன். ஊர் கேரளா பகுதி அருகாமல் இருக்கக்கூடியதான் அதிகமான கேரள நண்பர்களை சந்திப்பேன். இப்போ கேட்பாங்க, மலையாளத்தில் கேட்பாங்க, சார் ஸ்டாலின் சார் പറയുന്നു നിങ്ങൾ ചീഫ് മിനിസ്റ്റർ പറയുന്നു 40 സീറ്റും ജയിക്കുമെന്ന് പത്രം പറയുന്നു, இது வாசகம் தன்னையோ? மலையாளத்தில் கேட்பாங்க, 40 தொகுதியை உங்கள் முதல்வர் வெற்றி பெறுவார் என்று பத்திரத்தில் சொல்லப்படுகிறது, நடக்குமா? நான் இட் இஸ் வெரி பாசிபிள், நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலம் சொன்னா இஸ் த பெஸ்ட் டைனாமிக் சீஃப் மினிஸ்டர் இந்தியா, நம்பர் 1 என்று சொல்லக்கூடியது காப்பாற்றப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே பல கட்சி சார்ந்தவர்கள் பேசினார். என்னை பொறுத்தமட்டிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் சீஃப் மினிஸ்டர் தமிழகத்தை நடத்தி வருகிறார் என்ற வார்த்தை பெருமைக்குரியது. அவருக்கு விஸ்டம் இருக்கிறது, நாலேஜ் இருக்கிறது, இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கிறது. எல்லா திறமையோடும் வழி நடத்துகிற, நாட்டிற்கு எது தேவை என்பதை அறிந்து செயல்படுகிற முதல்வர் என்று நான் பாராட்டுகிறேன். ஒன்றியத்திலும் ஆட்சி இருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 2 கோடி அவர்களுக்கு வேறு வாய்ப்பு என்று கொடுத்திருந்தார்கள். 2 லட்சம் வரை கொடுக்கவில்லை. மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு தகுதியான சொன்னதை காப்பாற்றிய முதல்வர் என்றால் இவர்தான் தலைவர், இவர்தான் முதல்வர். கல்வியிலே, கலாச்சாரத்திலே சமூகத்தை கட்டி எழுப்பதற்கு பெண்கள் முக்கியம் என்பதை அவர்கள் கல்விக்கு முக்கியம் கொடுத்து, அவர்களுக்கு போக்குவரத்து வசதி கொடுத்து, அடிப்படை அத்தனை வசதிகள் இந்த சமூகத்துக்கு கொடுத்து, இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் என்று நான் ஆக்குவேன், மக்களுக்காக தன்னை பணி செய்வேன் என்று ஒரு டெடிகேட்டட் லீடர்ஷிப் அவர்தான் என்று நான் சொல்கிறேன். ஆங்கிலம் சொன்னா இஸ் த பெஸ்ட் டைனாமிக் சீஃப் மினிஸ்டர் இந்தியா, நம்பர் 1 என்று சொல்லக்கூடியது காப்பாற்றப்பட்டது. நான் என்னுடைய ஊர் கேரளா பகுதி அருகாமல் இருக்கக்கூடியதான் அதிகமான கேரள நண்பர்களை சந்திப்பேன். இப்போ கேட்பாங்க, மலையாளத்தில் கேட்பாங்க, சார் ஸ்டாலின் சார் പറയുന്നു നിങ്ങൾ ചീഫ് മിനിസ്റ്റർ പറയുന്നു 40 സീറ്റും ജയിക്കുമെന്ന് പത്രം പറയുന്നു, இது வாசகம் தன்னையோ? மலையாளத்தில் கேட்பாங்க, 40 தொகுதியை உங்கள் முதல்வர் வெற்றி பெறுவார் என்று பத்திரத்தில் சொல்லப்படுகிறது, நடக்குமா? நான் இட் இஸ் வெரி பாசிபிள், நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை, கடினமாக உழைக்கிற, தியாகத்தை உணர்வோடு செய்கிற, யாரும் செய்யாத பணிகளை செய்து பெருமை பெற்றுக் கொள்ளுகிற, அத்தனை மக்களும் வாழ வேண்டும், எதிர்கால இந்தியா நமக்கு வேண்டும் என்று செயல்படுகிற முதல்வரை நாம் பெற்று இருக்கிறோம். அதற்காக காங்கிரஸ் கட்சி மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். எப்போதும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். எப்போதும் உங்கள் பணிகளை சிறப்பாக, அதற்கு ஆக்கபூர்வமான ஆதரவை தருவதற்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்பதை நான் இடத்திலே சொல்வேன். இன்று சமூக நீதி காக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துடைய உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று சொல்வேன். மற்ற மாநிலத்தை மாற்றி அல்ல, மாநிலத்திற்கு தனி சிறப்பு உண்டு, அதை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 75,000 எதிர்கால இளைஞர்களை காப்பாற்றுகின்ற வகையில் 75,000 வேலை கொடுப்பேன். 2026 அப்படிப்பட்ட பணியை செய்வேன், மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை என்பது மிகவும் முக்கியம் என்பதை சொல்வேன். இன்று படித்த மாவட்டமாகிய கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு வீட்டில் பார்த்தா 2 இன்ஜினியர், ஒரு கிராமத்தில் பார்த்தா 100 இன்ஜினியர், 100 டாக்டர்ஸ் இருப்பாங்க. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு படிக்க வைக்கிறோம், வேலை வாய்ப்பு இல்லை, வெளிநாட்டுகளில் சொல்கிறோம், வெளி மாநிலத்தில் சொல்கிறோம். நீங்கள் 76க்கு வேலையை கொடுப்பீர்கள் என்று வரக்கூடிய செய்தி தமிழகத்து அத்தனை எல்லா கிராம மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும் என்பதை நேரத்தில் சொல்லி உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகளை மீண்டும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன்.